காவடிலாம் அவங்க எடுத்துக்கிட்டே திரும்பி கோயிலுக்கு போகிறாங்க. 3 ஹவர் இங்கே சாமியை அழைச்சி யாருமே காலில் செருப்பு போட்டு கோயிலுக்கு இருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் மோசமா இல்லை, இன்னும் ஒரு 400 இல்லைன்னா 500 மீட்டர் தான். காவடிக்கெல்லாம் பூஜை போடுறாங்க. காவடி ஒருத்தர் தான் வந்து எல்லா காவடிக்கும் பூஜை வைக்கிறாங்க. எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஒரு ஐயர் வந்துட்டு எல்லா காவடிக்கும் போய்
சின்ன பிள்ளைங்க வந்து காவடி கோயிலேருந்து எடுத்தாந்து இங்கேருந்து இது பேர் வாட்ஸ் யுவர் நேம்? லேனி பிள்ளை. லேனி பிள்ளை அவர் பேர். இதுதான் நேற்றுலாம் எனக்கெல்லாம் விருந்து கொடுத்தாரு. இவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு. 3 மோட்டர் வச்சுருக்காரு. அக்கு வேற ஆண் வேற கழட்டி போட்டு எல்லாம் செய்கிறாரு. ஒரு காரெல்லாம் நல்லா மெக்கானிக் செய்கிறாரு. ரிட்டையர் ஆகிட்டார், ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஓகே, வாட் பிளே கிரவுண்ட் இஸ் சார்? This one is a cricket ground. Penguin Street ground. இது வந்து கிரிக்கெட் பிளே கிரவுண்டில் வந்து கொண்டாந்து இங்கெல்லாம் காவடி வரிசை அடிக்க வச்சு இங்கே வந்து பால் அப்புறம் அந்த எப்போது வழக்கம் போல் சூடம் சாம்பிராணி எல்லாம் போட்டு திரும்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போவாங்க. காவடி தூக்கி இப்போ வந்து டர்பனில் இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காவடிலாம் கோயிலேருந்து கொண்டாந்துட்டாங்க. கோயிலேருந்து கொண்டாந்து இங்கே வந்து எல்லாம் இங்கே வச்சு பால் பழம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் இது வந்து கிரிக்கெட் தடல், பஞ்சலாட்டு தடல் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து காவடிலாம் தூக்கிட்டு திரும்பி கோயிலுக்கு போவாங்க. ஒரு சொன்ன மாதிரி ஒரு 800 மீட்ரு, 800 ஒரு 500 மீட்ரு இந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் கோயிலேருந்து காவடி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து கிட்ட 800 மீட்ரு அதனால இந்த இடத்துல வந்து கோயில் காவடிக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. டர்பன் 11ஆம் தேதி 2ஆம் மாதம் 25 தைப்பூச நாள். இன்னைக்கு டர்பனில் காலை மணி 9:15, மலேசியாவில் மணி 3:15. எல்லாம் தைப்பூசத்தில் இருப்பீங்க. நானும் இங்கே டர்பன் தென் ஆப்பிரிக்காவில் தைப்பூசத்தில் கலந்துருக்கிறேன். நிறைய காவடி, மழை காலையிலேருந்து தூரிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஜனத்தொகை குறையில, ரொம்ப டிசிப்ளினாக செய்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், ரொம்ப அமைதியான முறையில் செய்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கே மட்டும் இல்லை, இவர் எங்கிட்ட ஆள் நிற்கிறாங்க நிறைய பேர் காவடிக்காக. ஓம்
இந்த கோயிலோட பேர் கருவஸ்தன் கோயில், முருகன் சிவன் கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 11 பிப்ரவரி மாதம் 25 காலை மணி 7:30. எல்லாம் காவடிகள்லாம் கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. நான் இருக்கிறது இந்த இடத்தோட பேர் டர்பன், தென் ஆப்பிரிக்காவில் இருக்குது. நிறைய காவடிகள். நான் படம் எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இல்லை நேற்றுலேருந்து எல்லாம் ப்ரீபேட் பண்ணி எல்லாம் தயார் நிலையை வச்சு இன்றைக்கி இவ்வளோ காவடிகள் மக்கள் பக்தர்கள் எடுக்கிறாங்க. கருவஸ்தன் கோயில், டர்பன், தென் ஆப்பிரிக்கா. நேற்று நான் படம் எடுத்ததெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே. ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இன்னைக்கு தேதி 10 பிப்ரவரி மாதம் 25 காலை மணி 5. நான் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு 50 மீட்டருக்கு நான் பார்க் பண்ணியிருக்கிறேன். ராமேஸ்வரத்தில் எல்லாம் தங்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு தைப்பூசம், எல்லாம் காவடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயில் எல்லாம் ஃபுல்லாக தமிழ் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப அமைதியாக அழகாக செய்கிறாங்க. எல்லாமே ஒரே கலர் பூவில் வந்து செய்கிறாங்க காவடி. இதெல்லாம் காவடி ரெடி ஆகியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காவடிலாம் செய்யறது. தென் ஆப்பிரிக்கா. இந்த இடத்தோட பேர் வந்து டர்பன். நேற்று இந்த கோயிலுக்கு நான் வந்தேன். கவரஸ்தல் ஆம்பளை பொம்பளை எல்லாம் வந்து
This is a preparation for the tomorrow. Okay. Tomorrow kavadi. இது வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா டர்பனில் இருக்கிற இவங்க எல்லாம் வந்து கோயிலில் இருக்கிறவங்க. நீங்கள் பேசுங்க. கோயில் Temple, 143 Siva Subramania Temple, the famous 706 temple. Oh, what's the name of the temple? 143 Siva Subramania. 143 Sri Siva Subramanian Temple. சுப்பிரமணிய ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் முதல் இன்டர்வியூச்சோம். உங்களை எல்லோரும் என்னுடைய இந்த மோட்டருக்கு பேர் வந்து நான் பரமேஸ்வரான்னு வச்சிருக்கிறேன். இது பாருங்க, பரமேஸ்வரா. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு 1402 வருஷத்துல மலாக்கான்ற மாநிலம், மலேசியாவில் ஒரு மாநிலம், சரித்திரம் பெற்ற மாநிலம். அந்த மாநிலத்தை கண்டுபிடிச்சது வந்துட்டு பரமேஸ்வரான்றவர் தான் கண்டுபிடிச்சாரு 1402 வருஷத்துல. அப்ப அதுக்கு பேர் வந்துட்டு பரமேஸ்வரான்னு வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஏதாவது சொல்லுங்க, நீங்க பேசுங்க. கதிரவன். ரொம்ப நன்றி. Wish you well. A very blessed and safe trip to the balance of the world. Thank you, sister. Thank you. நீ எல்லாரும் வந்து போட்டோ எடுத்து சவுண்ட் சே சம்திங். கதிரவன் சூரியன். விஜய் டிவியா? நாம பார்த்து 2 வருஷத்துக்கு மேலேயாச்சு. ஓகே, எல்லாரும் போட்டோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, பாய். வணக்கம். இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 24. நான் இப்போதைக்கு ஒரு கோயிலில் இருக்கிறேன். நேற்று வந்தேன். கோயில் பேர் என்ன? ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஆலயம். ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஆலயம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக நடக்குது. நேற்று நான் கோயிலுக்கு வந்து எனக்கு அர்ச்சனைலாம் பண்ணாங்க. நாளைக்கு தைப்பூசத்தினால இவங்கெல்லாம் பாருங்க, பெண்மணிகள் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு சமையலுக்கு எல்லாம் காய்கறி வெட்டுறாங்க. பெரிய பெரிய அண்டாவில் வந்து சமைக்கிறாங்க. வாழையில சாப்பாடு. எல்லாம் சமைக்கிறாங்க. எப்படி நம்ம மலேசியாவில் வந்து தைப்பூசத்துக்கு சமைப்போம், அதே மாதிரி இவங்க எல்லாம் சமைக்கிறாங்க. பெரிய பெரிய அண்டால இவங்கெல்லாம். இப்போதைக்கு இது வந்து இங்கே இப்போ சாப்பிட்றவங்களுக்கு, நாளைக்கு வந்து ரொம்ப விமர்சனம் செய்கிறாங்க. சரி, நீங்க நல்லா தமிழ் பேசுங்கன்னு சொன்னீங்க. எங்க இருந்து எவ்வளவு நாள் அங்க இருக்கிறீங்க? இங்கயா 39 வருஷம். 39 வருஷம். உங்க பேரு? தனம் கவுண்டர். ஆமாங்க. ஓகே. இங்க வந்து சின்ன தகர கோவில். ஓகே. சின்ன தகர கோவில். இந்த கற்றோர் மலை இல்லை, இந்த சட்டக்கூட இல்லை, சமைக்கிற சாப்பாடு கூட இல்லை, இது கூட இல்லை. இப்பதான் எல்லாம் ஏற்பட்டு அம்மனோட மாரியத்தா அம்மா வந்து கோவில் கூட இப்பதான் எல்லாம் சரிப்பட்டுக்குது. அப்ப இல்ல தகரம் கோவில், இங்க சின்ன தகரம் கோவில். இப்ப நல்லா பெருசா கோயில். ஒரே காவடி தான் எடுத்தோம் எங்க கோவில்ல. அந்த ஒரு காவடினால ₹4 தான் டொனேஷன். ₹4 ரன்னா டொனேஷன். இப்போ வந்து ஓகே, ரொம்ப நன்றிங்க. எனக்கு சமையல் ப்ரிப்பேர் பண்றாங்க. உருளைக்கிழங்கு சமைத்தோம், கத்திரிக்காய் சமைத்தோம். சாப்பாடு ரெடி பண்றாங்க. எல்லாம் சைவ சாப்பாடு. சாம்பார் இருக்குங்களா? சாம்பார்